அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளை என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். குட் மார்னிங். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் பிள்ளையானது பின்வரும் கருத்துக்களுக்காக கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. நன்றி திருப்பிள்ளையாக KM ஜோசப், அன்னம்மா ஜோசப் தனது 25ஆம் ஆண்டு திருமண விழாவை கொண்டாடி நன்றி திருப்பிள்ளையாகவும், மேலும் வின்சென்ட் ஷீலா தனது 24ஆம் ஆண்டு திருமண விழாவை கொண்டாடி நன்றி திருப்பிள்ளையாகவும், மேலும் அமலதாஸ் குடும்பத்தினர் நன்றி திருப்பிள்ளையாகவும், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் வினோத், சௌமியா அவருடைய குடும்பத்தில் அமைதி என்றும் நிலைத்து நிற்கும்படியாகவும் இந்த காலத்தில் பிள்ளையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் செபிப்போம். நம்முடைய வாழ்ந்து மரித்து போன மரியனாரும் அவருடைய ஆண்மலை மாற்றுக்காகவும் இந்த காலத்தில் பிள்ளையானது ஒப்புக் கொடுக்கப்பட்டு செபிக்கப்படுகிறது. உழைக்க மனமில்லாத அன்பு இறைக்குலமே, தொழிலாளர்கள் தினத்தை சிறப்பிக்கும் இந்த வேளையில் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் திருநாளை நமது தாயாம் திருச்சபை நம்மை சிறப்பிக்க அழைக்கின்றது. தொடக்க நூலிலே உள்ளது போல், அன்று ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை கொண்டு வந்து அங்கு குடியேற செய்தார் என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதனும் உழைத்தால்தான் பெற்ற வாழ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக மாற முடியும் என்று நமக்கு உணர்த்துகின்றது. நாமும் நம்முடைய சமுதாயத்திலே உழைப்பவர்களுக்கு என்று ஓர் மரியாதை உண்டு. எனவே உண்மையான உழைப்பின் மேன்மையை உணர்ந்து நமது அயரா உழைப்பின் மூலம் நாம் நமது வாழ்வில் உயரவும், மிக சிறப்பாக அனைத்து தொழில்களும் முடங்கி அன்றாட உணவிற்காக திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் அன்றாடுவோம். கொரோனா அழிவிலிருந்து இவ்வுலகம் விரைவில் மீண்டு இயல்பு வாழ்க்கையை தொடரவும், இக்கொரோனா கிருமிக்கு எதிராக உழைக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் புனித சூசையப்பர் வழியாக இத்திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உழைப்பாளர்களின் தினம் என்று ஆரம்பித்து அதோடு புனித சூசையப்பர் ஒரு உழைப்பாளி என்பதனால் உழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அனைவருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உழைத்து கொண்டே தான் இருப்பவர்கள் என்பதையும் நாம் மனதில் அறிந்து கொண்டு இந்த உழைப்பு அர்த்தமுடைய ஒரு உழைப்பாக நாம் அன்றாட தினத்தில் செய்து நாட்டுவதற்கான அருள் தருவதற்காகவும் இந்த திருப்பலியை வேண்டுவோம். செய்துள்ள பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் இப்பொழுது நினைத்து இறைவன் முன்னால் அவைகளுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாதையை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பணியான பிள்ளையாவையும் வாழ்ந்தவர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நேரனாகி ஆண்டவரிடம் எனக்காக எண்ணிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்றும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீ கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை ஏற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பழுது பெருகி அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 26 மற்றும் 2-3. கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார்.
கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடவுள் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதைத்தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்கு, வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும், பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவு செய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்தார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் நாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரை நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும், அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். பல்லவி. ஆண்டவரை நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 13, இறைத்திருவசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது?
எப்படி இந்த வல்லச் செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூசேப்பருடைய திருவிழாவை பொதுவாக நாம் மார்ச் 19 கொண்டாடுகின்றோம். ஆனால் திருச்சபையானது தொழிலாளர்களுக்கென ஒரு தினம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலாளர்கள் தினத்தை கார்ல் மார்க்ஸ், லெனின் ஆகியவர்கள் தொழிலாளர்களுக்கென ஒரு தினம் வேண்டும் என்று அதை வலியுறுத்திய காலங்களில் திருச்சபையும் நம்முடைய மறையில் கூட இதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தொழிலாளர்கள் இல்லை என்றால் உலகம் இப்பொழுது நடைபெறுகின்ற நிலையில் நடைபெறாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டு தொழிலாளர்கள் தினம் என்ற ஒரு தினத்தை கத்தோலிக்க திருச்சபையும் அமைத்து அதன் பாதுகாவலராக சூசேப்பரை நியமித்து என்று சொல்லுகின்ற பொழுது சூசேப்பரை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் இந்த வைபவத்தை உருவாக்கி உள்ளோம். நீங்கள் முதல் வாசகத்தில் கவனித்தீர்களே என்றால், இறைவன் செய்கின்ற தொழில் அனைத்தும் ஒரு படிப்படியாக செய்கின்றார். முதல் கடவுள் எதை உருவாக்கினார் என்றும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்து வந்த செயலாக்கங்களை காண்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய படைப்பில் எப்பொழுதுமே ஒரு திட்டத்தோடு தான் செயல்பட்டிருக்கின்றார் என்பது நமக்கு புரியும். இந்த திட்டம் நம்முடைய வாழ்வில் நாமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு. காலையில் எழுந்தால் மாலை வரைக்கும் என்னென்ன தொழில்கள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது, இந்த தொழில்கள் அர்த்தமாக செய்கின்றோமா, அல்லது ஒருவரை வஞ்சிக் கொண்டு அல்லது பிறரை புறம் கூறிக்கொண்டு செய்கின்ற நிலையில் நாம் இருக்கின்றோமா? இல்லை, இது என்னுடைய கடமை, நான் இதை நேர்த்தியாக இறைவனுக்கு ஒரு உகந்த பிள்ளையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்கின்றேனா என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக ஒரு நேரம் நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலே சொல்லுவோம், a person who plans his day makes his day a successful day. தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வில் வெற்றி காண்கின்றார்கள். இல்லை என்றால் வாழ்வு என்பது சோடையாக போய்கொண்டிருக்கும். அந்த சோடையாக போகின்ற ஒரு வாழ்வாக நமக்கு நம்ம வாழ்வு அமையக்கூடாது. இன்று நாம் புனித சூசேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, இந்த சூசை என்பவர் இயேசுவுக்கு வளர்ப்பு தகப்பனார் என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவன் தன்னுடைய சித்தத்தில் அன்னை மரியாளுக்கு மகனாக பிறப்பதற்கான சித்தத்தை உருவெடுக்கின்ற பொழுது அவர் நினைத்திருக்கின்ற ஒரு தகப்பன் இந்த சூசை என்பவர். இவர் பொறுப்புடையவராக செய்வார் என்றால் அவர் செய்கின்ற பணி தச்சுத்தொழில் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது சாதாரண மொழியில் ஆங்கிலத்தில் சில கார்பெண்டர். ஆனால் விவிலியத்தில் எபிரேய மொழியில் எழுதுகின்ற பொழுது கார்பெண்டர் என்று அங்கே எழுதவில்லை, டெக்டான் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார். டெக்டான் என்று சொல்லுகின்ற பொழுது கட்டடக்கலையை செய்யக்கூடியவன். ஏனென்றால் அந்த காலத்தில் அனைத்து கட்டடங்களும் மரத்தால் செய்கின்றது. மரத்தால் ஒரு கட்டடக்கலையை புரிந்தவன் தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். அப்பேற்பட்ட கட்டடக்கலையை பயின்று நன்றாக செய்த ஒரு மனிதன் சூசேப்பர். அதனால் அவர் சாதாரண ஒரு ஆச்சாரி அல்லது ஒரு கட்டடக்கலையில் வேலை செய்கின்ற ஒரு கூலியாள் என்பதை விட்டுவிட்டு அவர்
தனக்கு இத்தொழில் மிகவும் நுட்பமாக தெரிந்தவர், பல இடங்களில் கட்டடங்களை கட்டி கொடுத்திருக்கின்றவர். அதனால் அந்த கட்டடக்கலையின் தன்மையை அறிந்தவர் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கட்டடக்கலை என்று சொல்லுகின்ற பொழுது சாதாரண படிக்காத ஒரு ஆசாரி அல்லது ஒரு தச்சர் அதை செய்ய முடியாது. அவருக்கு சில நுணுக்கங்கள் தெரிய வேண்டும். அப்போ நுணுக்கங்கள் தெரிய வேண்டும் என்றால் முன்னால் செய்திருக்கின்றவர்களிடம் பயிற்சி பெற்று தான் அதை செய்வார்கள். பாரம்பரியமாக செய்கின்றவர்கள் பயிற்சி பெற்றார். இன்று கல்வி நிலையங்களில் கூட இதற்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். அதேபோல் பயிற்சி பெற்று செய்யக்கூடிய ஒரு தொழில். அப்போது இந்த தொழிலுக்கு ஒரு மேன்மை உண்டு. அந்த மேன்மை என்னவென்றால், கலை என்பது இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கின்ற ஒரு விசேஷமான பண்பாடு. இந்த கலையை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். எக்கலையாக இருந்தாலும் அக்கலையை உரிய நேரத்தில் உரிய பாங்குடன் கற்றுக்கொண்டால் அக்கலையானது எனக்கு ஒரு வாழ்க்கை வழியை உண்டாக்கி தரும் என்கின்ற உண்மை அதன் பின்னணியில் இருக்கின்றது. இதை உணர்ந்து கொண்டு நாம் இந்த புனித சூசேப்பர் அல்லது யோசேப் என்பவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில், அல்லது வேலையாட்களின் பணியாளர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நான் என்ன பணி செய்கின்றேன்? ஒருவேளை அலுவலகத்தில் செய்யலாம், அல்லது கூலி வேலைக்காரனாக செய்யலாம், அல்லது இல்லத்தில் இருக்கின்ற அரசிகள் அனுப்பூதுகின்ற வேலையாகவும் அது ஒரு வேலையாகத்தான் அதை காண வேண்டியிருக்கும். வேலையில் என்னுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு உண்டு? நான் செய்கின்றது பிறருக்கு நன்றாக இருக்கின்றதா, எனக்கும் மனதில் திருப்தி தருகின்றதா என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் நமக்கு வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையானது லெனின், மார்க்ஸ் இவர்கள் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட் என்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகின்ற காலத்தில் திருச்சபை யோசித்தது, இந்த தொழிலை நாமும் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? வேலையாட்கள், நம்மிடம் வேலை செய்கின்றவர்கள் அனைவரையும் இணைத்து அவர்கள் அனைவரும் சூசேப்பரின் அரவணைப்பில் வாழ வேண்டும், வாழ்கின்ற வாழ்வை அர்த்தமுடையவர்களாக அவர்கள் நடத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு புனிதராக சூசேப்பரை வைப்போம் என்றுதான் இந்த திருவிழாவானது இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நிறுவி இருக்கின்றது. அதனால் இன்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டு. நான் குருவாக வேலை செய்கிறேன், நீங்கள் பலரும் வெவ்வேறு நிலைகளில் வேலை செய்கின்றீர்கள். இந்த வேலைகள் இறைவன் எனக்கு தந்திருக்கின்ற ஒரு கொடை. இதை முழு மனதோடு நான் செய்ய வேண்டும். ஏன், இல்லத்தில் சமைக்கின்ற அந்த அம்மையார் கூட செய்கின்ற தொழிலை ஒரு தெய்வ தொழிலாக நினைத்து அதை செய்கின்ற பொழுது அங்கே பாசம் என்பது வரும். என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், இவர்களுக்காக நான் சமைக்கிறேன், அதனால் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்பதும், அதே போல் வீட்டில் இருக்கின்ற ஆடவன் அல்லது கணவன் தன்னுடைய பணிகளை செய்கின்ற பொழுது இது என்னுடைய இல்லம், இந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பணியையும் நான் செய்கின்ற பொழுது அது அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். செய்கின்ற செயல்கள் பிறருக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, மாறாக அது ஒரு சாதனையாக மாறக்கூடிய ஒரு நிலையில் நான் என்னுடைய பணியை செய்வேன் என்று அந்த பணியை செய்கின்ற பொழுது அப்பணிக்கு ஒரு புனிதம் என்பது உண்டாகும். இல்லையெனில் கூலிக்கு மாரடிக்கின்றவன் என்ற ஒரு நிலையில் தான் நாம் பணிகளை செய்வோம். மாறாக எப்பணியாக இருந்தாலும், ஏன் சாதாரண துப்புரவு பணி செய்தால் கூட அப்பணியை நான் நேர்த்தியாக செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும், அதனால் யாருக்கும் நோய்வாய்ப்படக்கூடாது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நமக்குள் இருந்தால் தான் அந்த பணி என்பது நமக்கு அர்த்தமுடையதாகும். இல்லை என்றால், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே ஆஃபீஸ் போகிறேன், ஏதோ கொஞ்ச நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருகிறேன், அது அல்ல. இப்பணியை நான் நன்றாக செய்கின்ற பொழுது அங்கு பார்ப்பவர்கள் அனைவருக்கும் this man or this lady is a lady என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல பாங்குடைய பெண் என்ற அர்த்தம். அதே போல் men என்று சொல்லுகின்ற பொழுது அதோடு ஒரு வார்த்தை gentleman என்று சேர்த்து சொல்லுகின்றோம். ஒரு பாங்குடைய மனிதன், திறமைகளுடையவன், செய்கின்றதை அழகாக செய்பவன் என்று நினைத்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் நமக்கு வேண்டும். ஆதலால் இன்று இந்த விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் எனக்கு ஒரு பணியை தந்துள்ளான். நானும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றேன். குடும்ப பணிகளோடு வேறு அலுவலக பணிகள் அல்லது வேறு பணிகள் நான் செய்கின்ற பொழுது அதை நேர்த்தியாக செய்து அழகாக செய்து முடிக்கின்ற ஒரு பண்பாடு எனக்கு வேண்டும். இரண்டாவதாக, செய்வதற்கு பணியில் ஒரு கலையை காண வேண்டும். ஆர்ட், வேலை என்பது ஒரு ஆர்ட் என்று சொல்லுகிறோம், கலை. அந்த கலை நமக்கு எப்படி இருக்கின்றது? செய்வது நேர்த்தியாக, வைப்பது அழகாக, எல்லாமே ஒரு அடங்கு முறை அல்லது ஒரு ஒழுங்கு
முறை உண்டு என்பதை பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபராக நாம் மாறினோமே என்றால் நம்முடைய இல்லமும் அழகாக இருக்கும், நம்முடைய உள்ளமும் அழகாக இருக்கும். நாம் பணி செய்கின்ற வெவ்வேறு இடங்கள் அங்கேயும் அனைவரும் நம்மை மதித்து நடப்பார்கள். செய்கின்ற பணி நன்றாக செய்கின்ற ஒரு நபர் என்ற ஒரு நல்ல பேர் நமக்கு கிடைக்கும். இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பணி என்பது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆதலால் அன்பார்ந்தவர்களை, இன்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது புனித சூசேப்பரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, தந்தையே சூசையே, எங்களுக்கு நற்பணிகள் செய்வதற்கான அருளையும் ஆசிரியையும் தாரும். திறமைகள் ஒருவேளை எங்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் அத்திறமையை வளர்த்து கொள்ளுகின்ற தன்மையும் சேவையை அர்த்தமாக செய்கின்ற ஒரு பண்பாடும் எனக்கு தந்திட வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவரும் நம்முடைய ஜெபங்களை நிச்சயமாக இறைவன் சந்நிதியில் எடுத்துச் சென்று நமக்காக மன்றாடுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆமென். இறைவர்கள் மன்றாட்டு எழுந்து நிற்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோவும் சந்நிதி தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற நாங்கள் புனித சூசேப்பரையும் நினைவு கூர்ந்து அவரோடு இணைந்து நாங்களும் நல்ல தொழிலாளர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிறோம். இதோ எங்களுக்கு தெரிந்த மொழியில் தெரிந்த வார்த்தைகளில் உம்மிடம் எங்களுடைய மன்றாட்டுகளை எழுப்புகின்றோம். இவைகளை நீரேற்று உரிய வரங்களை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்கள் அனைவரும் பிறர் நலத்துக்காய், பிறர் அன்புக்காய், நீதிக்காய், அமைதிக்காய், இறையரசின் மதிப்பீடுகளுக்காய் தங்களையே இழந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்கள் நல்வழி நடத்திட வருமருள புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றவும், குறிப்பாக ஏழை எளிய மக்களின் நலன் காக்க தேவையான அனைத்து திட்டங்களை தீட்டவும், அவற்றுக்கு செயலாக்கம் கொடுக்கவும், அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் தர வேண்டி புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எமது குடும்பங்களையும் குடும்பத் தலைவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை காத்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை தந்து என்றும் அவர்கள் உம் அன்பிற்கு சாட்சி பகர்ந்த நல்ல குடும்ப தலைவர்களாக வாழ தேவையான அனைத்து வரங்களையும் தர வேண்டி புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தந்தையே, எம் இறைவா, உலகம் முழுவதும் மருத்துவ பணிகளில் தம்மையே அர்ப்பணித்து தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணும் அனைத்து நல் உள்ளங்களுக்காக மன்றாடுகின்றோம். இப்பணியை திறம்பட செய்ய அவர்களுக்கு தேவையான நற்சுகமும் பாதுகாப்பும் உமது ஆற்றலால் கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து இவர்கள் செய்கின்ற பணி அர்த்தமுடைய ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்றும், நம்மோடு ஒவ்வொரு செயலாக்கத்திலும் உதவிக்கரங்கள் நீட்டுகின்ற ஒவ்வொருவரையும் இந்நேரத்தில் நினைத்து அவர்களுக்கும் இறைவன் தங்கள் பணியை சிறப்பாக செய்வதற்கான அருள் தர ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இதோ முன்னால் நாங்கள் எழுப்பியுள்ள எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு உகந்த வரங்களை உரிய நேரத்தில் தந்திடும்படியாக தாழ்ந்து பணித்து வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென்.
அப்பரசமதை கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளுறேன். வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூப புகை போல. சகோதர சகோதரிகளே, நான் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோர்க்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீரே. தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்காக தலைவராக ஏற்படுத்தினேன். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனிதமும் உமது ஆட்சியால் நிறைந்தன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவன், தூய அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுதலமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதையும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை எண்ணில் குருதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் திரளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இது இன்றைய நாளில் உலகம் முழுவதும் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த உழைப்பாளர்கள் தின விழாவில் நாங்கள் உழைக்கும் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் இந்த கொரோனா கிருமி இந்த உழைக்கும் வர்க்கத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது. இருப்பினும் மிக விரைவிலேயே இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் தங்களது உழைப்பினால் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இன்றைய நாளில் இதோ இந்த உலகம் முழுவதும் திருச்சபை புனித யோசேப்பு அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவர் குடும்பத்தின் தலைவனாக இருந்து குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்தியது போல இதோ எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் ஒரு சுசேப்பரை போல, அன்னை மரியாதை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல குடும்பமாக வாழ அருள் தாரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்குவந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ் நீட்டும் மரமரள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
நமக்கு கற்பித்த அதே ஜெபத்தை இப்பொழுது பக்தியோடு நாம் ஒருமித்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற இந்த சமாதானத்தை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும். இவர் தம்மையே உடைத்து நம்மை வாழ வைக்கின்றார். இவருடைய திருவிருந்தில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றியை செலுத்துங்கள். அல்லேலூயா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பனுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களிடம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையரிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையரிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியலோ உன்னத பெருமாட்சியுற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பக்தனியலோ உன்னத பெருமாட்சியுற்ற பாக்கியனே. சென்னி மகிழ முடிப்புனைந்து வந்த கோதமாகவா, சென்னி மகிழ முடிப்புனைந்து வந்த கோதமாகவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய சூரி புரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய்